நம்ம ஸ்கூல் லைஃப்பில் எப்படி என்ன பண்ணியிருப்போமோ அந்த லைஃப்பை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. உண்மையிலே என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் இதான் நடந்தது. அந்த ஸ்கூல் போர்ஷன் பார்க்கும்போது நம்ம ரியல் லைஃப்பில் நடந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு படம். வச்சுருக்காருன்னு நமக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். பழைய சரி ஒரு நார்மலாக ஒரு படம் பார்க்கும்போது இதுக்கு அடுத்த சீன் இதுதான் வருமோ அப்படின்னு. நினைவெல்லாம் நீயடா, அதாவது கேங்ஸ்டரு சமீபத்தில் வந்த படங்கள் எல்லாமே கேங்ஸ்டர் இது மாதிரி கேங்ஸ்டர் வாராக இருந்துச்சு. ரொம்ப அழுத்து போய் சமயத்தில் தமிழ் சினிமாவில் உண்மையிலேயே ஒரு நிறைவான படமாக இருந்துச்சு. ஒரு என்ன சொல்ற 96 மாதிரி ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் இது. இப்போ சமீபத்தில் பார்த்து நிறைய ஆடியன்ஸ் டயர்டு தான் ஆகிட்டாங்க. ஒரே கேங்ஸ்டர் வார் ரத்தம் அது இல்லாமல் ஒரு அழகான ஒரு காதல் கதையை பண்ணியிருக்காரு ஆதிராஜ். வாழ்த்துக்கள். படம் ரொம்ப அருமையாக இருந்தது. நான் இது வரைக்கும் என் வயசில் பார்த்த படத்தோடு இந்த படம் வித்தியாசமாக இருந்தது. இரண்டாவது லவ்னா என்னென்னு புரிய வச்சுது. ரெண்டாவது அன்பு பாசம் லவ் எல்லாமே இதில் இருந்தது, கலந்துருக்கு. டேரக்டர் நம்ம சும்மா சொல்லக்கூடாது, நல்லாயிருக்கு. நல்லா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருக்காங்க. ஒன்று ட்விஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி நல்லாயிருக்கு, வித்தியாசமாக இருக்குது, நல்லாயிருக்கு. அதே மாதிரி நல்லா இருந்தது. ஆமாம், கண்டிப்பாக 96 நல்லா சூப்பராக. ஒன்று குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கு. ஒன்று ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பர். என்ன மாதிரியான மெசேஜ் லவ் மேட்டர் தான், நெவர் எண்ட்ஸுங்க. ஆமாம், நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருந்தது. எல்லாருமே சூப்பராக நல்லா வச்சுருந்தாங்க. சாங்ஸ் சூப்பராக இருக்குது. யாருடைய ரோல் நல்லா பேசப்படும் நினைக்கிறேன்? எல்லாருமே எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்ல முடியும். எல்லாருமே ஒரு பங்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எமோஷ்னல் தான் மெயினாக. ஆமாம், எல்லாரும் தேட்டரில் படம் பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. போர் அடிக்காமல் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ படம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. ஸோ அதாவது டேரக்டர் பார்த்திங்கன்னா எங்கெங்கே ட்விஸ்ட் வச்சுருக்காருன்னு நமக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். பழைய சரி ஒரு நார்மலாக ஒரு படம் பார்க்கும்போது இதுக்கு அடுத்த சீன் இதுதான் வருமோ அப்படின்னு பார்ப்போம். பட் அதை பார்த்தா ட்விஸ்ட்டு அங்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 2 ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோயின் கேரக்டர் நல்லா இருக்குது சார். ஸோ படம் மூவி பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான் இது. ஸோ நல்லா பார்க்கலாம். வெறும் லவ் ஸ்டோரி மட்டும் இல்லை, இது ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாகவும் இது கருதி பார்க்கலாம் சார். தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தை பொறுத்தவரையும் ஒவ்வொரு சீனுமே பார்த்திங்கன்னா சின்ன வயசு காதலேருந்து பெரிய லெவலில் வரும்போது ஒவ்வொன்றுத்தையும் கம்பேர் பண்ணும்போது அதை கரெக்டாக கொண்டாந்து ஒவ்வொரு இடமும் சீன்லேயும் நல்லா அழகாக ஜாயின் பண்ணியிருக்காரு. 96 லெவலில் அவங்க பண்ணதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 96 அது ஒரு டைப்பாக இருந்தது, அதை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஸ்கூல் பீரியடில் இருந்து காலேஜ், அதாவது அவங்களுடைய லைஃப் லாங் முடிகிற வரையும் கடைசியில் ஹீரோயினுடைய ட்விஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத அது ஒரு ட்விஸ்ட்டு. நடுவில் ஸ்கூல் பீரியட்லேயே நிறைய ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காரு. அங்கங்கே நடுவில் நாம் இப்படி தான் போவோம் ஜட்ஜ் பண்ணவே முடியல. கடைசி வரையும் ரொம்ப அருமையாக இருந்தது. இது எல்லாமே ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்தா இன்னும் அருமையாக இருக்கும். இது எல்லாருக்குமே வாழ்க்கையில் இது ஒரு பாடமாகவும் நாம் எடுத்து, அதாவது லவ்னா என்னன்றதை ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்காரு. அருமையான படம், நல்லாயிருக்கு. படத்தில் பார்த்தீங்கன்னா எமோஷனல் சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்குங்களா படத்தில்? கண்டிப்பாக இருக்குது, நிறைய இருக்குது. எமோஷ்னல் மட்டும் இல்லை, காமெடி, அதாவது கிங்ஸ்லினுடைய காமெடியும் நல்லா நல்லா பண்ணியிருக்காரு. எமோஷ்னல் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே நல்ல எமோஷ்னல் காட்டியிருக்காரு, பெரிய லெவல்லையும் எமோஷ்னல் காட்டியிருக்காரு. 2 பேருமே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. அது சின்ன வயசு கேரக்டராக இருக்கட்டும், பெரிய வயசு கேரக்டராக இருக்கட்டும், ரெண்டுமே ஈவனாக தான் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன வயசில் அவர் என்ன பண்ணாரோ அதை அப்படியே இங்கே காப்பி பண்ணியிருக்காரு அவர். ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல ஒரு தேங்க்யூ. சாங்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது. இசைஞானி சாரனுடைய இசைனாலே எல்லாருக்குமே தெரியும். அதுவும் யுவன் சங்கர் ராஜானுடைய இதயமே உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருந்தது. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. நன்றி, தேங்க்யூ. நினைவெல்லாம் நீயடா படம் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு லவ் சப்ஜெக்ட் வந்தது இந்த படம் தான். இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது எங்களுக்கு எல்லாருமே எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஸ்கூல் லைஃப்பில் எப்படி என்ன பண்ணியிருப்போமோ அந்த லைஃப்பை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. உண்மையிலே என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் இதான் நடந்தது, அதுதான் உண்மை. ஆதிராஜன் சார் படைப்பில், இளையராஜா சார் மியூசிக்கில் வந்திருக்கிற ஒரு தரமான நல்ல ஒரு லவ் சப்ஜெக்ட் படம். எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தில் எமோஷனல் சீன்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுது?
எமோஷ்னல் சொல்லவே வேண்டியதில்லை, நிறையா இருக்குது. நல்ல ஒரு லவ் சப்ஜெக்ட் படம். ஃப்ரேமெல்லாம் இன்ச் பை இன்ச் ஃப்ரேம் எவ்வளோ எல்லாமே சூப்பராக இருக்குது. படத்தில் என்ன மாதிரியான மெசேஜ் சொல்லுவாங்க? நம்ம ஸ்கூல் லைஃப்பில் வந்து லவ் பண்ணியிருப்போம். அதை வந்து இப்போ உள்ள 2 கிட்ஸ் பார்த்திங்கன்னா காலேஜில் லவ் பண்ணுறாங்க, ட்ராப் பண்ணுறாங்க, மர்டர் பண்ணுறாங்க. அதெல்லாம் லவ் கிடையாது. இந்த படத்தை வந்து பாருங்கள், லவ்னா என்னன்ற ஒரு சப்ஜெக்டு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க ஆதிராஜன் சார். என்ன மாதிரியான படத்தில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணால் தான் படம் வந்து இந்த மாதிரியான ஃபீல் குட் மியூசிக் இருந்ததுங்களா படத்தில்? மியூசிக் டைரக்ட் யாருன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இளையராஜா சார் மியூசிக்கில் வந்து ஃபீலிங்னா ஃபீலிங் நீங்கள் கேட்க தேவையில்ல, அந்தளவுக்கு அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு இளையராஜா சாரோட மியூசிக் கண்டிப்பாக இருக்கணும். செகண்ட் பார்ட் சென்டிமெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். டேரக்டர் ஆதிராஜன் சாருக்கு வந்து இந்த படம் ஒரு திரும்ப முனையாக அமையும். யாருடைய ஆக்டிங் நல்லா இருக்கு? இதில் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா பிரஜன் ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காப்புல. அந்த சின்ன பொண்ணாக இருந்தது யுவலட்சுமி ரோஹித் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. முத்துராமன் சார் வாட்ச்மனா அது அந்த மாதிரியாக இருக்குது. படத்தில் எமோஷனல் கண்டென்ட்லாம் எப்படி சார்? எப்படி சார்? அதெல்லாம் சென்டிமெண்ட் தானே கேட்குறேன். சென்டிமெண்ட் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே அருமையாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படத்தில் என்ன மாதிரி மெசேஜ் சொல்லியிருக்காங்க? மெசேஜ் வந்து எப்படின்னா காதலை பற்றி, எப்படி இளமையான காதலை பற்றி, பள்ளிக்கூட காதலை பற்றி அருமையாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ப்ரோ, படம் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது படம். நீங்கள் அந்த ஸ்கூல் போர்ஷன் பார்க்கும்போது நம்ம ரியல் லைஃப்பில் நடந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு படம். அந்த ஸ்கூல் போர்ஷனில் ஹீரோவாக பண்ணியிருப்பார், அவர் இன்னும் சூப்பராக இருக்கிறாரு, பயங்கரமாக இருக்கிறாரு. செம்ம கனெக்ஷன்ஸ் ஸ்கூல் லைஃபுக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர எல்லாமே ஓகே, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. படத்தில் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடணும் அப்படின்னா ஒன்று ஸ்கூல் லைஃப் சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி நம்ம ஸ்கூல் லைஃப்பில் அந்த லவ் ஸ்டோரியை ரியலாக ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக காட்டியிருக்கிறாங்க. அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது ரியலாக. கண்டிப்பாக 96 பார்த்துட்டு வரும்போது நம்ம எப்படி நம்ம லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா, இல்லை இந்த படத்தில் வந்து லவ் பண்ணி அவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க? இல்லை ப்ரோ, லவ் பண்ணி சேரல அவங்க. ரெண்டும் ஒரே இது தான், ஆனால் ஜானர்ஸ்லாம் வேறு வேறு. படம் வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்ட்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. இப்போ இருக்கிற கிட்ஸ்க்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. இந்த படம்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மாஸ்ட்ரோ இளையராஜா சார், அவர் பாட்டுனாலே சூப்பர் தான். சூப்பராக இருக்குல்ல, சூப்பர் தான். சூப்பராக இருக்குது, பாட்டுலாம் சூப்பராக இருக்குது. அந்த காலத்தில் இருக்கிற பாட்டு இந்த ட்ரெண்டிங் எத்தனை வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. பிஜிஎம்ஸும் நல்லா சூப்பராக தான் இருக்குது. யுவன் சாரோட வாய்ஸில் ஒரு சாங்கு இன்னும் நல்லாயிருக்கு ப்ரோ. எல்லாருமே பேசப்படும். ஸ்கூலில் அது சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணேன். எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். கண்ணில் அப்படியே தண்ணி வர மாதிரி நல்லா உள்வாங்கிட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபீலிங் நான் பட்டது கிடையாது. ஆனால் அது வந்து பட்ட மாதிரி ஃபீல் பண்ணேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரேட்டிங்னா 100 out of 100. சூப்பர். தேங்க்யூ.